சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கணாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சானார்பட்டியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் செந்தில். இவருக்கு தாராமங்கலத்தைச் சேர்ந்த ரம்யா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்து 12 வயதில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் உள்ளார். ரம்யா ஓராண்டுக்கு முன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து தனிமரமானார் செந்தில். மகனுடன் தனிமையில் வாழ்ந்த செந்தில் தாய் ஏக்கத்தில் தவிக்கும் மகனுக்கு ஆறுதலாக ஒரு பெண் இருப்பது நல்லது என்று கருதினார். 2ஆம் திருமணம் செய்ய அவர் முடிவெடுத்தார். இந்த முடிவுதான் செந்திலை தற்கொலை முயற்சிக்கு தள்ளும் அளவுக்கு துன்பங்களையே தரப்போகிறது என்று அப்போது அவருக்கு தெரியாது. 2வது திருமணம் என்பதால் மணமகள் கிடைப்பதில் உள்ள சிரமம் கருதி செந்தில் நாடியது ஜோடி என்ற ஆன்லைன் ஆப் உதவியை. இதே இணையதள திருமண சேவை செயலியில்தான் ஆப்பிள் கவிதா என்ற முகவரியுடன் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பதிவு செய்திருந்தார். செந்திலும் ஆப்பிள் கவிதாவும் ஜோடி திருமண சேவை செயலியில் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி அலைபேசி வழியாக பழகினர். திடீரென கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி இரவு செந்தில் அலைபேசிக்கு கவிதா தொடர்பு கொண்டார். வீட்டை விட்டு வெளியேறி சேலம் புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து காத்திருப்பதாகவும் தன்னை அழைத்து செல்லுமாறு ஆசையும் பாசமுமாக பேசினார் கவிதா. காதல் கண்ணை மறைக்க உடனடியாக புறப்பட்டு சென்ற செந்தில் கவிதாவை அழைத்து கொண்டு அங்குள்ள சிவன் கோயிலில் மஞ்சள் கயிறு வாங்கி தாலி கட்டி மனைவியாக மணமுடித்தார். பின்னர் எடப்பாடி கொங்கணாபுரம் அருகே உள்ள சானார்பட்டியில் இருக்கும் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று உறவினர்களுக்கு கவிதாவை தனது மனைவி என்று அறிமுகம் செய்தார். அன்றே இருவருக்கும் முதலிரவும் முடிந்தது. விடிந்ததும் புது மனைவியை ஆசையுடன் பார்த்து ரசித்த செந்திலிடம் தனது திருவிளையாடலை அரங்கேற்ற தொடங்கினார் கில்லாடி பெண் கவிதா. ஒரு 4 நாள் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதிக நாள் 4 நாள் பேசிகிட்டு இருந்தோம். 4 நாள் பேசணுன்னா அந்த பொண்ணு எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்கு, எனக்கு கணவர் இறந்துட்டாங்க, எனக்கு குழந்தைங்க யாரும் இல்லை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், சாகர் வரைக்கும் உன் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி சேலம் பஸ் விட்டு இறங்கிட்டாங்க. நான் சேலத்துலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வெறும் தாலி கயிறு மட்டும் கட்டி கூப்பிட்டு வந்துட்டேங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,48,000 பணமும், ஒரு செல்ஃபோனு, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுங்க, அப்புறம் பவுன் 4.25 பவுனு, ஒரு கால் கொலுசு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 25ஆம் தேதி விடிய காலம் 25/6/2022 விடிய காலம் தலைமறைவாயிட்டாங்க. தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவருக்கு உதவியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று செந்திலிடம் கூறினார். புது மாப்பிள்ளை முறுக்கில் இருந்த செந்திலும் ஆன்லைன் மூலம் குறிப்பிட்ட தொகையை கவிதா கூறிய வங்கிக் கணக்குக்கு உடனடியாக அனுப்பி வைத்தார். எதிர்பார்த்ததை விட செந்தில் ஏமாளி என்பதை தெரிந்து கொண்ட கவிதா தனது திருவிளையாடலின் அடுத்தடுத்த கட்டங்களை உடனே அரங்கேற்ற தொடங்கினார். மறுநாள் இரவு இருவரும் உறங்கிய பிறகு அதிகாலையில் எழுந்த கவிதா வீட்டிலிருந்த தங்கம் 4.25 பவுன் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை சுருட்டிக் கொண்டு தப்பி ஓடிவிட்டார். விடிந்ததும் எழுந்து பார்த்த செந்திலுக்கு மனைவி படுக்கையில் அருகில் இல்லாததனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தும் கவிதாவை காணாததால் தான் வசமாக ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார். வீட்டிலிருந்த நகை பணம் பறிபோயிருப்பதையும் அறிந்த செந்திலுக்கு தலையில் இடி விழுந்ததை போன்ற வேதனையில் ஆழ்ந்தார். நகை பணம் மட்டுமின்றி 45,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் ஒன்று, மேலும் செந்தில் பெயரில் இணையதளம் மூலம் 30,000 ரூபாய் கடன் பெற்று தனது வங்கிக் கணக்குக்கு அந்த தொகையை மாற்றிக்கொண்டு கவிதா நடையை கட்டியிருப்பது தெரிய வந்தது. திருமணம் என்ற மோசடி வலையில் சிக்கி ஏமாந்தது குறித்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபிநயிடம் செந்தில் புகார் அளித்தார். செந்தில் அளித்த புகாரின் பேரில் கொங்கணாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தப்பி ஓடிய கவிதாவை தேடி வருவதாக போலீசார் கூறினர். இதனிடையே கடன் தொல்லை அதிகமாகி கடும் மன உளைச்சலுக்கு ஆளான செந்தில் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை காப்பாற்றிய நண்பர்கள் ஆறுதல் கூறினர். கவிதாவின் செல்போன் முகவரி, அவரது அம்மாவுக்கு பணம் அனுப்பப்பட்ட வங்கிக் கணக்கு முகவரிகளை போலீஸ் ஆய்வு செய்ததில் அவை போலி என தெரிய வந்தது. பணம் அனுப்பிச்ச தேதி வச்சு நாங்கள் கோயம்புத்தூர் போய் தேடிட்டு வந்தோம். அங்கே அந்த பொண்ணு கிடைக்கல. பேர் அப்போ தான் எங்களுக்கு தெரியும், காவலர் ஒருவர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும், பிரியான்னு சொல்லி. அதோடைய பெண்ணு பேர் பிரியா. அப்புறம் திருப்பியும்
காவலர் மொபைல் மூலிமா ட்ராக் பண்ணி அவங்கெல்லாம் ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணோன்னா ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்லி இங்கே வந்து ஆஜரானாங்க, கோனாரத்தில் வந்து ஆஜரானாங்க ஸ்டேஷனில். இதனிடையே கவிதா சார்பில் கொங்கணாபுரம் காவல் நிலையம் வந்த கவிதாவின் வழக்கறிஞர்கள் காவல் ஆய்வாளர் முன்னிலையில் உரையாடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சில தினங்களுக்கு முன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் 7வது திருமணம் செய்ய முயன்ற பெண் மற்றும் போலி கல்யாண தரகர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அது குறித்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஆன்லைன் மூலம் வரன் தேடும் ஆண்களை குறிவைத்து இளம்பெண் அரங்கேற்றிய மோசடி அம்பலமாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.